அதிகமான மாணவிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டிலே உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கையிலே இன்றைக்கு மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்கின்ற செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு அகில இந்திய ரீதியிலே எடுத்துக்கொண்டோமேயானால் 18 வயதிலே இருந்து 23 வயதுக்குள் உயர்கல்வி படிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அகில இந்திய ரீதியிலே தமிழ்நாட்டிலே 52.1%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களிலே 52.1% இன்றைக்கு 18லிருந்து 23 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அகில இந்திய ஆவரேஜ், நம்ம அகில இந்தியாவினுடைய சராசரி என்று எடுத்துக்கொண்டோமையானால் 28%. 18 வயதிலிருந்து 23 வயதுக்குள் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அகில இந்திய அளவிலே 28%. ஆனால் தமிழ்நாட்டிலே 52%. 2030க்குள் 50% எட்ட வேண்டும் என்பது ஒன்றிய அரசினுடைய இலக்கு. 2030க்குள் 80% தாண்ட வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசினுடைய இலக்கு, தலைவர் தளபதியினுடைய இலக்கு. எனவே இன்றைக்கு இந்தியாவிலே கேரளாவை காட்டிலும் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிற மாநிலமாக, முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு காரணம் அவர் கல்விக்கு கொடுக்க வந்திருக்க முக்கியத்துவம். இன்றைக்கு கல்வியிலே யாரும் இடைநிற்றல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை தந்து அதன் மூலமாக அவர்களை எல்லாம் மீண்டும் பள்ளிக்கு அழைத்து செல்கின்ற சூழ்நிலையை உருவாக்கினார். ஆரம்ப கல்வியிலே ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியாக பராமரித்து பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்கின்ற வேதனையை போக்குகின்ற வகையிலே இன்றைக்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக காலை உணவு திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை அகில உலகிலே முதலாக துவங்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை இன்றைக்கு கனடா நாடு பின்பற்றுகிறது, இங்கிலாந்து பின்பற்றுகிறது, ஜெர்மனி பின்பற்றுகிறது என்று சொன்னால் உலக நாடுகளுக்கு முன்னோடியான திட்டங்களை தருகிற முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு மாணவ மாணவிகளுடைய பசிப்பிணி போக்கிய மருத்துவராக, தாய் மாணவராக இன்றைக்கு ஒவ்வொருவரும் கொண்டாடுகின்ற ஒரு தலைவனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதை போல உயர்கல்வி படிக்கப் போகின்ற நேரத்திலே தாய்மார்கள் தங்களுடைய மகனையும் மகளையும் பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு போதுமான செலவுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து மாதந்தோறும் அரசு பள்ளியிலே படித்துவிட்டு வருகின்றவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற அந்த புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் துவங்கி இன்றைக்கு 1ஆம் தேதியான பணக்கார வீட்டு பையனுக்கு 1000 ரூபாய் வருதோ இல்லையோ, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாயை 1ஆம் தேதி தருகிற ஒரு தலைவனாக, ஒரு தந்தையாக, ஒரு தனையனாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். அதனாலேதான் அவர் இருமொழி கொள்கை போதும் என்கின்றார், மும்மொழி எங்களுக்கு தேவையில்லை என்கின்றார். இருமொழி படித்துவிட்டு எங்களாலே சாதிக்க முடியும். இந்தியாவிலே சாதித்தவர்கள் எல்லாம் இருமொழி படித்துவிட்டு சாதித்தவர்களை தவிர மும்மொழி படித்துவிட்டு எவனும் சாதிக்கவில்லை. யாரையாவது எடுத்து காட்டுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். வட இந்தியாவில் எங்கே நீங்கள் மும்மொழி படிக்கிறீர்கள்? இந்தியை தவிர வேறு எதுவும் படிக்க சொல்றதில்லை. அதுவும் பல மொழிகளை இன்றைக்கு சாப்பிட்டு விட்டது. எனவேதான் இன்றைக்கு மராட்டியத்திலே போராட்டம் துவங்கி இருக்கிறது. எங்களுக்கு தேவை மராட்டி, இந்தி தேவையில்லை என்கிற குரலை, தமிழ்நாட்டின் குரலை ஓங்கி ஒலிக்கின்ற வண்ணம் மகாராஷ்டிரா இன்றைக்கு இருக்கிறது. எங்களுக்கு தேவை எங்களுடைய தாய்மொழி மராட்டி, அதிலேதான் நாங்கள் படிப்போம், எங்களுக்கு இந்தி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை அகில இந்திய அளவிலே உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எதையுமே இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு காலையில் எழுந்திருச்சா தமிழ்நாட்டிலிருந்து என்ன பிரச்சனை நமக்கு வரப்போகிறது, அதை எப்படி சமாளிப்போம் என்று எண்ணுகின்ற அந்த ஒரு வேலை தான் இன்னைக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பிரச்சனை என்று சொன்னால் அது மக்களுக்கான பிரச்சனை. இந்திய மக்களுக்கான குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரல் என்ன சொல்ல போறார்? நாளைக்கு நான் இலங்கைக்கு போறேனே, இந்த ஆள் என்ன பண்ண போறான்னு நினைக்கிறப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்.
இலங்கைக்கு செல்லுகிற பிரதமர் அவர்களே, நீங்கள் அங்கே இலங்கை அரசு உங்களோடு இன்றைக்கு நட்புறவில் இருக்கிறது. கச்சத்தீவை மீட்டு தாருங்கள். எங்களுடைய மீனவர்கள் எல்லாம் சிறையிலே வாடுகிறார்கள். அவர்களை விடுவிக்க சொல்லுங்கள். அவர்களுடைய படகுகளை மீட்டு தாருங்கள். வலைகளை மீட்டு தாருங்கள். ஆழ்கடலிலே மீன்பிடிக்க அனுமதி பெற்று தாருங்கள் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இலங்கைக்கு இந்திய பிரதமர் போவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டினுடைய குரல் அங்கே சென்று விடுகிறது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட இருக்கின்றது. உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை முழுக்க முழுக்க பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம். ஒரு திருத்த சட்டத்தில் முக்கியமான 44 திருத்தங்கள் என்று சொல்லி 100க்கு மேற்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது திருத்த சட்டமா? எனவேதான் முன்னே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முந்திக் கொண்டு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றாதீர்கள் பாராளுமன்றத்திலே என்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தின் மூலமாக குரல் கொடுத்தார். அதுதான் அவங்களுக்கு எல்லாம் பயம். எதுவா இருந்தாலும் இந்த ஆள் உடனடியா இந்தியாவே கூப்பிட்டுறானே. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டி மாநிலமாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். இடஒதுக்கீட்டு பிரச்சனை வருகிறது. அதுவும் நாடாளுமன்றத்திலே நம்முடைய இடங்கள் குறைக்கப்படக்கூடாது. தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தமிழ்நாட்டினுடைய இடங்கள் போய்விடக்கூடாது. மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே தொகுதி கணக்கெடுக்கக்கூடாது. இதே தொகுதி நீடிக்க வேண்டும். தொகுதி மறுவரை செய்யப்படட்டும். தொகுதி எல்லைகள் மாற்றி அமைக்கப்படட்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படட்டும். ஆனால் எண்ணிக்கை என்பது இதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி ஒத்த கருத்துடைய முதலமைச்சர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து ஒத்த கருத்துடைய கட்சிகளை அழைத்து அதன் மூலமாக ஒரு கூட்டத்தையும் கூட்டி இந்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்று டெல்லி தினம் தினம் இன்றைக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு டெல்லிக்கு தினசரி பதில் கொடுக்கக்கூடியவராக, டெல்லி எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் தவறு 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 என்று சுட்டிக்காட்டுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. எனவே இன்றுமொழி கொள்கை போதும், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனை இன்றைக்கல்ல, பல ஆண்டு காலமாக இருக்கிறது. 1946ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்த பிரச்சனை வந்தது. அங்கே இருந்த இந்தி வெறியர் ஒருவர் இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும், இந்தி பேச வேண்டும் என்கிற சொல்லி சொன்ன பொழுது அங்கே டி கிருஷ்ணமாச்சாரி இருந்தார், ராஜாஜி இருந்தார், தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஏக இந்தியா வேண்டும், ஒற்றுமையுள்ள இந்தியா வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் இந்தி இந்தியா வேண்டும் என்றீர்கள். இந்தி இந்தியா வேண்டும் என்று சொல்லுகின்றவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லட்டும் என்று அன்றைக்கு 46லேயே குரல் கொடுத்தது தமிழகம் தான், தமிழ்நாட்டு தலைவர்கள் தான். எனவே இந்த இந்தி இந்தியா என்பது அன்று முதல் இன்று வரை எதிர்க்கப்பட்டு வருகிறது. எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் நீங்கள் புகுத்துகிறீர்கள்? அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் விரும்பிய மொழியை எங்கள் மாணவர்கள் படிக்கட்டும், அதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. எத்தனை மொழி வேண்டாலும் படிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆனால் திணிப்பு என்பது கட்டாயம், அது வேண்டாம். அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய ஒற்றை வரி குரல். இதனாலே பணம் தர மாட்டேன் என்று மறுக்கிறீர்களா? பரவாயில்லை, தாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள, அந்த எதிர்ப்பு கொள்கையை நிலைநிறுத்தி காண்பிக்கக்கூடிய எந்த சக்தியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது. இத்தகைய சிறப்புகளை கொண்டிருக்கிற முதலமைச்சர், இந்தியாவிலே எங்கேயும் யாரும் பார்க்க முடியாத, யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயல்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்காக செய்து தருகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னும் பல்லாண்டு வாழ்ந்த தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவனாக அவர் என்றென்றும் இருப்பார். நம்முடைய குரலாக ஒலிப்பார். நன்றி, வணக்கம்.